மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை தியானிச்சிட்டு இருக்கோம். கிறிஸ்து சுவாமியோட மலை பிரசங்கம். நம்ம இன்னைக்கு 31வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் தியானிக்கலாம். மேத்யூ சாப்டர் 5 verses 31 to 37 நம்ம வாசிக்க கேட்கலாமா? தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அன்றியும் பொய்யாணை இடாமல் உன் ஆணையை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இந்த மத்தேயு 5வது அதிகாரத்துல இருந்து இயேசுசாமி நிறைய விஷயங்களை சொல்றாரு. இந்த பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 31 32 வசனங்கள்ல வந்து நம்மளோட மேரேஜ் திருமண வாழ்க்கையில நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல எப்படி வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட உண்மையா இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கிறார். ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மேரேஜ் அதை சொல்றாரு 31 32ல. 33ல இருந்து 37வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட வாயின் வார்த்தைகள்லையும் செயல்கள்லையும் வந்து நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். there should be a connect. பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இல்லாம நம்மளோட வாயின் வார்த்தைகளும் நம்மளோட செயல்களும் வந்து இல்ல உண்மையா இருக்கணும். வாயின் வார்த்தைகளும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்றார். நமக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷம் வந்து பிரைமரியா முக்கியமா யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஸோ இட்ஸ் அ காஸ்பல் ரிட்டன் ஃபார் த ஜூஸ். அதனால இந்த ஆத்தர் மத்தேயு வந்து நிறைய பழைய ஏற்பாட்டு கட்டளைகள், கற்பனைகள், பழைய ஏற்பாட்டுல இயேசுசாமியை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அதோட நிறைவேறுதலை வந்து அவர் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறதை பார்க்க முடியும். ஸோ தட் யூதர்கள் வந்து கன்வின்சிங்கா ஆணித்தனமா இயேசுசாமி தான் மேசியா அப்படின்னு நம்புற அளவுக்கு பரிசுத்தாவியினரால் ஏவப்பட்டு மத்தேயு எழுதுறாரு. இந்த இந்த பகுதியிலையும் பாத்தீங்கன்னா மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தையும் பேசிஸா வைத்து ஆண்டவர் சொல்ற வசனங்களை வந்து அவர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ முதல்ல 31 32 பார்ப்போம். 31 32ல வந்து தன் மனைவியை தள்ளிவிடுகிறவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. இது வந்து த மொசாயிக் லா ஆஃப் டிவோர்ஸ். மோசே வந்து கொடுத்த பிரமாணங்கள்ல திருமணத்தை குறித்து, டிவோர்ஸ் குறித்து நிறைய இடங்கள், நான் அந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், நிறைய இடங்கள்ல மோசே பழைய ஏற்பாடுல எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதுல ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் ஆஃப் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு மோசே சொல்லியிருந்தார். ஏசாமி நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஒரு பர்டிகுலர் திங் எப்படி ரெஃபரன்ஸ் பண்றாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா முன்னாடி நம்ம வாசிச்சோம், I have not come to abolish the law, I have come to fulfill the law. நியாயப்பிரமாணத்தை நான் வந்து நல்லிஃபை பண்ண, இது அழிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நான் வரல, நான் அதை நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படின்னு ஏசாமி சொல்றாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, என் மோசே வந்து உங்களுடைய இதயத்தின் கடினத்தின் நிமித்தமா அப்படி சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த பகுதியிலையும் பார்ப்போம், 33ல இருந்து 37 வரைக்கும் பாக்குறப்ப மோசே எப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஏசாமி வந்து வித் அத்தாரிட்டி அவர் சொல்றாரு. வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான், அப்படி தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்துல வந்து அந்த இந்த டிவோர்ஸ் தள்ளி வைக்கிறது, இந்த டிவோர்ஸ் ரேட் வந்து இட் ஹஸ் கண்டினியூட் டு கிளைம்ப் அண்ட் இட் ஹஸ் இன்வைடட் ஈவன் கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ தலைவர்களின் குடும்பங்கள் எல்லாம் இட் ஹஸ் இன்வேடட். அதனால அந்த நாட்கள்ல இது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டோ இப்பயுமே வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி கான்ட்ரவர்ஷியல். நிறைய பேர் நிறைய அர்த்தங்கள் சொல்ற ஒரு சப்ஜெக்டா இருக்கு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், காலங்கள் எப்படி மாறினாலும் ஆண்டவருடைய சத்தியம் வந்து மாறாதது. வேல்யூ சிஸ்டம்ஸ் மாறலாம், பீப்புளோட ப்ரியாரிட்டிஸ் மாறலாம்,
ரூல்ஸ் மாறலாம், கோர்ட்டோட லாஸ் மாறலாம், மனுஷனால் நியமிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் வந்து எது தவறு எது கரெக்ட்னு சொல்றத மாத்திக்கலாம். ஆனா நீங்களும் நானும் நம்புற தேவனுடைய வார்த்தை வந்து வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நான் சொல்ற ஒரு வார்த்தையும் ஒழிஞ்சு போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். we stand on the unchanging word of God. ஸோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அன்னைக்கு அது இன்னைக்கும் இட் ஹோல்ட்ஸ். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆண்டவர் வந்து இந்த டிவோர்ஸ் குறித்து 4 லாஸ், 4 விதமான கற்பனைகள் வேதாகமத்தின் அடிப்படையில சொல்றாரு. வந்து he talks about the original creation law. ஆண்டவர் சிருஷ்டித்தப்போ திருமணம் அப்படின்றது வந்து ஆண்டவரால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன். இட்ஸ் a constitution instituted by God. ரெண்டாவது மோசையோட 7வது கற்பனையை கோட் பண்றாரு. முன்னாடியே நம்ம முந்தின ஸ்டடீஸ்ல பார்த்திருப்பீங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். 3வது இந்த 31வது வசனத்துல இன் பர்டிகுலர் மோசையோட the Mosaic law of divorce கோட் பண்றார் 31வது வசனத்துல. 32ல இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். பார்க்கலாம். என்னது ஒரிஜினல் கிரியேஷன்ல ஆண்டவர் வந்து இந்த திருமணம் ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாமையும் ஏவாளையும் சேர்த்து வைக்கிறப்போ ஆண்டவரோட இன்டெண்டட் ஐடியல் பேட்டர்ன் அப்படின்னா ஆதியாகமம் 1:2 பாக்குறோம். ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாத்தையும் he saw it was good, எல்லாம் நல்லா இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் நல்லது இல்லை அப்படின்னு காண்கிறார். அது வந்து மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு அவருக்கு ஒரு சூட்டபிள் ஹெல்ப்பர் செய்யறதுக்கு, அவன் சூட்டபிள் கம்பேனியன் ஈக்குவல் டு ஹிம் அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் ஏவாளை வந்து செய்யறாரு, ஏவாளை கொண்டு வர்றாரு. அதான் அந்த காட்ஸ் ஐடியல் பேட்டர்ன் கிரியேஷன் லா, த ஒரிஜினல் கிரியேஷன் லா அதுதான். ஸோ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுத்த கமாண்ட் வந்து நீங்க பலுகி பிறகுங்க, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஸோ ஆண்டவர் நிர்ணயிச்ச அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து இன்சைட் மேரேஜ், தட்ஸ் த மோஸ்ட் கிரியேட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ். ஒரு புது ஜீவனை உருவாக்குற, பில்டு பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் உருவாக்குனார். ஆனா அவுட் சைட் மேரேஜ் இந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னா இட் இஸ் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ். சரீரத்துக்கு மட்டும் இல்லை, பிசிக்கலா மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலி, மாரலி குடும்பங்கள் அழிக்கப்படுது, சொசைட்டியவே டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ ஆண்டவர் இன்டென்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் வந்து it is within marriage. It is a creative relationship. It's a physical relationship. And இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நம்ம புதிய ஏற்பாடுல பாக்குறப்போ சபையும் இயேசு கிறிஸ்துவும் சபையும்கான ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து ஒரு திருமண ரிலேஷன்ஷிப்க்கு தான் ஆண்டவர் ரிலேட் பண்ணி பவுல் மூலம் நம்ம எபேசியர் 5வது அதிகாரத்துல பாக்குறோம். எப்படி கிறிஸ்து வந்து சபையை வந்து நேசிக்கிறாரோ, சபையை நரிஷ் பண்றாரோ, சபையை கிளென்ஸ் பண்ணி கேர் பண்றாரோ, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னு நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். ஸோ காட்ஸ் ஐடியல் பேட்டர்ன் இதுதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஐடியல் பேட்டர்ன் என்ன? திருமணம் அப்படின்றது வந்து இட்ஸ் டிவைன்லி அப்பாயிண்டட் யூனியன். காட் எஸ்டாப்ளிஷ்ட் மேரேஜ். ஆண்டவர் நிர்ணயித்த கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல மேரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இட் இஸ் டிவைன்லி அப்பாயிண்டட், இட் இஸ் பிசிக்கல். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரே சரீர மாமிங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். இட்ஸ் அ பிசிக்கல் யூனியன், இட்ஸ் அ பெர்மனன்ட் யூனியன். அப்புறம் இட்ஸ் அ யூனியன் பிட்வீன் ஒன் மேன் அண்ட் ஒன் உமன். ஒருவேளை இந்த காலகட்டத்துல வந்து உலகத்துல வந்து வேற வேற வேல்யூ சிஸ்டம்ஸ் வந்து இது சரி இது தப்புன்னு சர்ச்சஸ்லயே அக்செப்ட் பண்ற அளவுக்கு மனுஷனுடைய எண்ணங்களும் அவங்களோட வேல்யூஸும் மாறினா கூட நம்ம சொன்னது மாதிரி we stand on God's unchanging word. திருமணம் வந்து இட்ஸ் a union between one man and one woman. இது வந்து காட்ஸ் லா, கிரியேஷன்ல ஆண்டவருடைய லா. அடுத்த லா பாருங்க, மோசே வந்து அவரோட கற்பனைகள்ல 7வது கற்பனையா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. thou shalt not commit adultery. ஸோ ஆண்டவர் நிர்ணயித்த இந்த திருமணம் அப்படின்ற அந்த கான்ஸ்டிடியூஷன்ல, ஆண்டவர் நிர்ணயித்த அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இட் இஸ் சாங்டிஃபைட். எப்ப அது பரிசுத்தமாக்கப்படுதுன்னா நம்மளோட இன்னர் டிசையர்ஸ், நீங்க முந்தின பேசேஜ்ல நம்ம படிச்சிருப்போம், நம்ம கண்கள் நமக்கு தீமை செஞ்சா அதை கட் பண்ணி போட்டுற அளவுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிசிக்கல் சர்ஜரி. ஆண்டவர் வந்து உள்ளத்துல இருந்து அவர் பரிசுத்தத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்.
He commands us to drastically deal with sin. பாவம் அப்படின்றது வந்து God can never tolerate. அவர் பாவம் பாரா பரிசுத்த கண்ணர். ஸோ திருமணம், அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அந்த பிசிக்கல் யூனியன் வந்து God created it. ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டது. God protects it. ஆண்டவரால பாதுகாக்கப்பட்டது. ஸோ அந்த பாதுகாப்பின் வளையத்துக்கு வெளியில யார் போனாலும் God will punish. இதுதான் வந்து 7வது கற்பனை. அதுக்கப்புறம் இதெல்லாம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மொசாயிக் லா ஆஃப் டிவோர்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா உபாகமம் 22வது அதிகாரத்துல இருக்கு. எண்ணாகமம் 5வது அதிகாரம் 11. நீங்க டைம் இருக்கப்ப இதெல்லாம் வாசிச்சு பாருங்க. லேவியர் ஆகமம் 20:10, மல்கியா 2லாம். மோசே என்ன பண்றாரு, நீங்க வந்து உங்களோட மனைவி கிட்ட வந்து ஒரு ஷேம்ஃபுல் ஆக்ட் அப்படியே ஒன்று கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ கேன் டிவோர்ஸ். ஆனால் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, he did not command divorce, he permitted it. நீங்க வந்து தள்ளி வைக்கிறத வந்து தள்ளி வைக்கணும் அப்படிதான் அதை ஒரு கற்பனையா அவர் கொடுக்காம கேன் பி பர்மிட்டட். ஆனா என்ன ஒரு ரூல் சொன்னாருன்னா, அப்படி வந்து நீங்க ஒரு லீகல் பில் ஆஃப் டிவோர்ஸ்மெண்ட்ஸ் இப்போ 31வது வசனத்துல பாக்குறோம். அவளை அப்படி தள்ளி விட்டவரை விவாகம் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்திரத்தினாலொழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன், சாரி 31, அவளுக்கு ஒரு தள்ளுதற் சீட்டை கொடுக்கலான்னு உரைக்கப்படுது. தள்ளுதல் ஒரு லீகல் பில் ஆஃப் டிவோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டா அவங்க பிரிஞ்சிடலாம். ஆனா அவர் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னாரு, திரும்பி வந்து they should not come back. அந்த மனைவி வந்து திரும்ப ஹஸ்பண்ட் கிட்ட. ஏன் அப்படி சொன்னாரு? இட் வாஸ் வெரி வெரி வைஸ் ரூல். தள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும். தள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி பாசிபிலிட்டி ஆஃப் ரிகன்சிலியேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதனால he did command, but he permitted it. நிறைய விஷயங்கள்ல சொல்றாரு இந்த மாதிரிலாம் செய்யலாம். இது வந்து அந்த காலத்து யூதர்கள், அந்த ரபீஸ், அந்த டீச்சர்ஸ் ஆஃப் லாக்கு வந்து ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். ஏன்னா மோசே வந்து தன் மனைவியை இந்த 31ல இல்ல, ஓல்ட் டெஸ்டமென்ட் ரெஃபரன்ஸ்ல சம் அன்கிளீன்னஸ், ஏதோ ஒரு அசுத்தமா, ஏதோ ஒரு ஷேம்ஃபுல்லா பார்த்தா, ஏதோ ஒரு ஷேம்ஃபுல்லா கண்டுபிடிச்சா அப்படின்னு மட்டும்தான் மோசே சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல 2 ஸ்கூல்ஸ் இருந்தாங்களாம். ஒன்னு ரபை ஹிலேலோட ஒரு ஸ்கூலு, ரபை ஷமாயோட ஒரு ஸ்கூல். அந்த ஜூயிஷ் ஸ்காலர்ஸ் எல்லாம் ஒரு குரூப் வந்து என்ன வேணாலும் பிடிக்கலனாலே தள்ளி வச்சுக்கலாம். ஹிலேல் அவங்க வந்து மனைவியை பிடிக்கலனாலே தள்ளி வச்சுக்கலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற கொள்கை கொண்டிருந்தாங்களாம். ரபை ஷமாய் குரூப் வந்து ஒன்லி செக்ஷுவல் சின் மட்டும் இருந்தா மட்டும்தான் தள்ளி வைக்க முடியும். அப்படியே அவங்களோட ஐடியாலஜிஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இயேசுசாமியை வந்து கேள்வி கேட்கணும்னு அவங்க வர்றப்போ உயிர்த்தெழுதல், திருமணம், டிவோர்ஸ் இதெல்லாம் ஜீசஸை ட்ராப் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மத்தேயு 19ல திரும்பி பார்த்தீங்கன்னா திரும்ப இதே சப்ஜெக்ட் எடுத்துட்டு வருவாங்க. எதுக்குன்னா ஏசுசாமி ஏதாவது ஒரு சைடு எடுப்பாரு, அப்போ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம், யாரையாவது ஏசாமி அஃபெண்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்றதுக்காக they were very divided. இதுதான் இந்த ஏசுசாமியோட காலகட்டத்துல இருந்த சூழ்நிலை. இந்த மொசாயிக் லா ஆஃப் டிவோர்ஸை வந்து அவங்க டிவைடடா இருந்தாங்க. அதுல இந்த சூழ்நிலையில தான் ஏசாமி பாருங்க எல்லா அத்தாரிட்டியோட சொல்றாரு. verse 32, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பட் ஐ டெல் யூ, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய, இந்த வேசித்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் நீங்க டிவோர்ஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல, he also says, ஒரு கிரேஸ் கொடுக்கிறாரு பாருங்க. அப்படி தள்ளி விட்டவளை விவாகம் பண்ணிக்கிறவன் விபச்சாரக்காரனா இருக்கிறான். அவளை ஓகே. ஸோ எஸ்ஸாமி சொல்றதுல என்னன்னா, he includes all the 3 laws. ஏதேன்ல ஆண்டவர் கொடுத்த லா என்னது? அவங்க வந்து ஒரே சரீரமா இருப்பாங்க. இட்ஸ் a physical யூனியன். அதையும் அவர் அப்ஹோல்டு பண்ணாரு. 7வது கமாண்ட்மெண்ட் என்னது? நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயா. அதையும் ஆண்டவர் அப்ஹோல்டு பண்ணாரு. ஏன்னா வேசித்தன முகாந்திரம் தான் நீ தள்ளி வச்சிருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 3வது மோசேயோட லா ஆஃப் டிவோர்ஸையும் ஆண்டவர் அப்ஹோல்டு பண்ணாரு. எல்லாத்தையும் அப்ஹோல்டு பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாரு? லெட் டிவோர்ஸ் பி த ஃபைனல் ஆப்ஷன், நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம சொன்னோம், திருமணம் வந்து ஆண்டவரால இன்ஸ்டிடியூட் பண்ண ஒரு நிறுவனம். இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்யறப்போ, எனி டிகிரி ஆஃப் சின், எப்பயுமே ஆண்டவரோட
ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்கப்ப தெர் இஸ் ஆல்வேஸ், அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தெர் இஸ் ஆல்வேஸ் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு, ஹீலிங்னு ஒன்று இருக்கு, ரெஸ்டரேஷன் ஒன்று இருக்கு. உடைந்த உள்ளங்கள், உடைந்து சிதைந்து போன ரிலேஷன்ஷிப்ஸை வந்து மெண்டு பண்ண, அதெல்லாம் சேர்த்து ஒட்டி வச்சு ஒரு முழுமையை கொடுக்க ஆண்டவரால முடியும். அதுதான் வந்து ஆக்சுவலா கிறிஸ்டியன் அப்ரோச் டு எனி ப்ராப்ளம். ஏதோ ஒரு சின்ன விஷயம்னாலும் சந்தேகப்பட்டோ இந்த ஆப்ஷனுக்கு போகாம, ஆனா நிறைய நேரம் நம்மளோட இருதயத்தோட ஹார்ட்னஸ் ஆஃப் ஆர் ஹார்ட், இருதய கடினப்பட்டிருக்கிறதுனால நம்மளோட காயங்கள் வந்து ஆறுறது இல்லை. இட் இஸ் பிகம், ஒரு திருமணத்தை சேவ் பண்றது இட் இஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட் தீஸ் டேஸ். ஆனா இப்பயும் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டிவோர்ஸ் இஸ் த ஃபைனல் ஆப்ஷன் அண்ட் நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மல்கியாலெல்லாம் ஒரு வசனம் இருக்கு, ஐ ஹேட் டிவோர்ஸ். ஸோ அண்டர் எக்ஸ்ட்ரீம் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு வேர் காட் பெர்மிட்ஸ். அதனால இட் இஸ், ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 32 வசனங்கள்ல ஆண்டவர் வந்து திருமணமும் அந்த டிவோர்ஸை குறித்து பேசுறப்ப அதுக்கு முன்னாக சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகள் கற்பனைகளோட சாராம்சத்தையும் எடுத்துட்டு he tells, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும், ஹாப்பி மேரேஜஸ் ஆர் நெவர் அன் ஆக்சிடென்ட். திடீர்னு ஒன்னா வந்தாங்க, they lived happily ever after அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் திருமணத்துல வந்து எப்படி we have to work on it. கமிட்மெண்ட்டோட, அன்போட, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலோட, சாக்ரிஃபைஸோட, எனக்கு என்னோடது எல்லாமே கரெக்டா நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் ப்ராப்ளமே வருது. நம்மள கம்மியா நினைச்சு அடுத்தவங்களுக்கு முதலிடம் கொடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், அண்ட் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இதெல்லாம் பண்றதோட அவுட்கம் தான் ஒரு ஹாப்பி மேரேஜ். ஸோ அண்ட் ஒரு ரெண்டு சைடும் அதோட கமிட்மெண்ட் ரொம்ப அவசியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் ஹாவ் அ ஃபுல்ஃபில்லிங் மேரேஜ் வாவ்ஸ். டெம்டேஷன்ஸ் வரலாம், படகை வந்து கவுத்துறதுக்கு அலைகள் வரலாம், டெம்பஸ்ட் வரலாம், காற்று பலத்து வீசலாம், எனி திங் கேன் ஹேப்பன். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், டவுட்ஸ் வரலாம், நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் வரலாம் ரிலேஷன்ஷிப்ல. ஆனா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான அந்த பியூர், when they are bound with love, ஆண்டவர் வந்து அந்த மேரேஜை ப்ரொடெக்ட் பண்றாரு. இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நம்ம ஆண்டவரை முப்பெரிய நூல் தான் வராது, நமக்கு தெரியும். கார்ட் ஆஃப் 3 strands cannot be broken. ஸோ கணவன் மனைவி அப்படின்ற அதோட கூட when God is the binding factor, many things are set right. ஸோ என்னோட ஸ்பௌஸை என்னால் நேசிக்க முடியாட்டி கூட அவரை கிரியேட் பண்ண ஆண்டவரை நான் நேசிக்க ஆண்டவர் வந்து அவருடைய அன்பை என்னோட இருதயத்துல ஊற்றுவார். ஸோ பேசிக்லி யுவர் லவ் ஃபார் யுவர் ஸ்பௌஸ் நிறைய நேரம் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் லவ் ஃபார் காட். ஸோ ஆண்டவரை நேசிக்க ஆண்டவர் அவரோட அன்பை நம்மளோட இருதயத்துல ஊற்றுறப்போ எவ்ரி திங் ஃபால்ஸ் ரைட். ஸோ ஆண்டவர் கொடுக்குற லா ஆஃப் மேரேஜ் என்னன்னா, வேசைத்தனத்தினால் ஒழிய வேற எது குறித்தும் எதை வச்சும் தள்ளிவிடக்கூடாது. And அதுலயும் there is a point of forgiveness, there is a point of healing. brokenness mend பண்ண ஆண்டவரால முடியும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு வந்து we need to obey what God tells. 33வது வசனத்துக்கு போலாம். இப்போ வந்து இந்த 2வது பகுதி. ஸோ முதல் பகுதியில வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல, நம்மளோட திருமண உறவுல வந்து ஆண்டவர் உண்மையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஸோ ஆண்டவர் நான் அதிகமா நேசிக்க அந்த அன்பு வந்து இட் ஜஸ்ட் ஃப்ளோஸ் ஓவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 33வது வசனத்துல இருந்து அடுத்த பகுதியில என்ன சொல்றாருன்னா, நம்ம வாயின் வார்த்தைகள்லையும், எஸ்பெஷலி வாயின் வார்த்தைகள்ல உண்மையா இருக்கணும், செயல்கள்லையும் உண்மையா இருக்கணும். பாருங்க, அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையில் செலுத்துவாயாக என்று பூர்வதாரருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாமே இயேசுசாமி சொல்றது. he relates to what was told in the past. அதையும் அதை வந்து ரொம்ப மெட்டிகுலஸா எழுதியிருக்காரு. ஏன்னா யூதர்களுக்கு வந்து ரொம்ப அழகா ரிலேட் பண்ண முடியும், இதர் கற்பனைகள்லையும் அதை ரிலேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா மோசே சொல்ற உபாகமம், எண்ணாகமம்ல சொன்ன காரியங்கள்லையும் வந்து அதை ரிலேட் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஓத் டேக்கிங் பத்தி சொல்றாரு அவரு, சத்தியம் பண்ணக்கூடாது என்று. ஸோ சத்தியம் பண்றது அந்த காலத்துல இப்போ இந்த பரிசேயர்கள்லாம் வந்து ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு நிறைய திரும்ப சொல்றது, அதை அழுத்தி சொல்றது, ஆண்டவருடைய நாமத்தை வச்சு சொல்றது, திஸ் வாஸ் வெரி ப்ரிவலண்ட்.
ஆண்டவர் அப்ப அட்ரஸ் பண்ண எல்லா விஷயங்களும் அந்த காலகட்டத்துல ரொம்ப ஓங்கி நிக்கிற பாவங்களை தான் அவர் அட்ரஸ் பண்ணாரு. நமக்கு தெரியும் இன்னமும் ஆல் தீஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஸோ பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வாயில பேச்சுல வந்து எருசலேம் நகரம், பரலோகம், பூமி, சம் பார்ட் ஆஃப் த பாடி, இதெல்லாம் அவங்க சாதாரணமா அதெல்லாம் வச்சு சத்தியம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இயேசுசாமி தான் டைரக்டா அவர் சொல்றாரு. அண்ட் இதை நம்ம இதுக்கு ரிலேட்டடா ஒரு கற்பனை வந்து 3வது கமாண்ட்மெண்ட், உன்னுடைய தேவனுடைய நாமத்தை வந்து நீ வீணில வணங்கக்கூடாது. யூ ஷல் நாட் டேக் த நேம் ஆஃப் த லார்ட் யுவர் காட் இன் வெயின். அது வந்து 3வது கமாண்ட்மெண்ட். ஸோ பேசிக்கா இந்த கற்பனை என்ன சொல்லுது, ஆண்டவருடைய நாமத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது, தவறான ஃபால்ஸ் ஓட்ஸ் சத்தியம் பண்றப்போ தவறான முறையில வந்து ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த கமாண்ட்மெண்ட்டோட சாராம்சம். இப்போ ஏசாமி சொல்றாரு, உங்களோட வேலை பழைய ஏற்பாடுல என்ன சொன்னாங்க, பொய்யான இடக்கூடாது, பொய்யான இடக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையில் செலுத்துவாயாக என்று. ஸோ பொய்யா ஆணையிடக்கூடாது, அப்படியே ஆணையிடணும்னு வந்தா அதை கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொல்றேன், அதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உபாகமம் 6:13, 10:20, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் வர்ஷிப்காக ஆணையிட்டாங்க, ஓத் பண்ணாங்க. பவுல் வந்து கூட ஒரு ஓத்து நிமித்தம் அவர் முடிய சிறைச்சார் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ரிலிஜியஸ் கமிட்மெண்ட்காக நீங்க சத்தியம் பண்ணலாம், நீங்க வந்து யூ கேன் மேக் அ கமிட்மெண்ட், கரெக்ட் வேர்ட் தெரியல. ஸோ நீங்க ஸ்வேர் பண்ணலாம், ரிலிஜியஸ்க்காக பண்ணலாம், ஆனா தப்பா பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பழைய ஏற்பாடோட கோட்பாடு. நீங்க வந்து பொய்ய ஆணையிடக்கூடாது. ஆனா இயேசுசாமி சொல்றாரு, சி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வாஸ் டிஃப்ரெண்ட். இயேசுசாமி சொல்றாரு, பட் நான் என்ன சொல்றேன், 34ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியமும் வேண்டாம். டோன்ட் ஸ்வேர் அட் ஆல். சத்தியமே பண்ணாதீங்க. வி ஆர், ஏன்னா உங்களோட இந்த பகுதி முடிக்கிறப்ப சொல்றாரு, உங்களோட ஆம் வந்து ஆம் என்றும் இல்லை என்று இல்லை. லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் யுவர் நோ பி நோ. நீங்க வந்து எந்த விதத்துலையும் உங்களோட வாயின் வார்த்தையில நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க சத்தியமே பண்ணாதீங்க. சரி, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சத்தியம் பண்ணவே வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த சத்தியம் பண்றத, அடுத்தவங்களை பத்தி தப்பா சொல்றத, ஆண்டவருடைய நாமத்தை வீண்ல எடுக்கிறது வந்து இட் இஸ் நவ பிகம் அ காமன் பிளேஸ். ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் a வெரி கிரேட் சின். இது வந்து ஒரு பெரிய பாவம். ஏன்னா ஆண்டவர் ஐதர் பை ஹெவன் ஃபார் இட் இஸ் த த்ரோன் ஆஃப் காட். ஸோ டு நாட், நீங்க வந்து சத்தியம் அது வந்து ஒரு பெரிய பாவம். ஏன்னா நீங்க ஹெவன், பரலோகத்துல இருக்கிற தேவனோட பேர்ல நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை அது வீணிலே வழங்குறதுக்கு சமமானது. அது வந்து இட் இஸ் அ சின், இட்ஸ் அ வெரி கிரேட் சின் அப்படின்னு தாண்டு. ஏன் ஸ்வேர் நாட் பை ஹெவன், பரலோகத்தை வச்சு நீங்க ஏன் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னா, பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் த்ரோன். நிறைய நேரம் நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த ரெஃபர் பண்ணிட்டு இருக்கப்ப ஏன்னா அதுக்கான டியூ ரெஸ்பெக்ட் நம்ம இழந்துடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம் வந்து என்னுடைய சிங்காசனம், சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் அமருகிற சிங்காசனம். இட் இஸ் தெர் இஸ் அ பிரின்ஸ் upon the throne. அந்த சிங்காசனத்துல ஒரு ராஜா அமர்ந்திருக்கிறார். அவரோட மகிமைக்கு வந்து இட்ஸ் இன்கம்பேரபிள், பியாண்ட் வேர்ட்ஸ். அதனால நீங்க பரலோகத்தை வச்சு நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்றார். எனி சேஸ் 35வது வசனத்துல, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எப்படி வானங்கள்ல வந்து சிங்காசனத்துல அவர் அமர்ந்திருக்கிறாரோ, அவருடைய பாதப்படி வந்து பூமி. அதனால பூமியின் பேர்லையும் பண்ணக்கூடாது, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். பாருங்க, பூமியின் பரலோகத்தின் பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பரமராஜாவுடைய சிங்காசனம். பூமியின் பேர்லயும் சத்தியம் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து என்னுடைய பாதப்படி. ஹி கவர்ன்ஸ் த மோஷன் ஆஃப் த லோவர் வேர்ல்ட். அந்த அப்பர் வேர்ல்ட்ல ஆண்டவருடைய அரியணையில உட்கார்ந்திருந்து கீழே இருக்கிற பூமியில ஹி ரூல்ஸ் ஓவர் எவ்ரிதிங். எல்லா பரலோகத்துல அண்ட சராஸ்திரத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹி ரூல்ஸ்.
அதனால என்னோட கால் பாதப்படியா இருக்கிற பூமி மேலேயும் நீ சத்தியம் பண்ணக்கூடாது. பிகாஸ் என்னோட கண்கள் அதன் மேல இருக்கிறது. சங்கீதம் 24:1. பூமி கர்த்தருடையது. தி earth is the Lord's and all that is in it. ஸோ அதனால நீங்க பரலோகத்தின்படியும் பரலோகத்தோட பேர்லயும் சத்தியம் பண்ணக்கூடாது. பூமியின் பேர்லயும் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் தான் அதோட ஓனர். அப்புறம் சொல்றாரு எருசலேமின் பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா அது தேவனுடைய நகரம். சங்கீதம் 48:2 தி சிட்டி ஆஃப் த கிரேட் கிங். 46:4 தேவனுடைய நகரம். ஸோ தட்ஸ் த காமன் ரெஃபரன்ஸ். இட் இஸ் அ பிளேஸ் தட் இஸ் வெரி க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட். அதனால ஆண்டவர் சொல்றாரு நீ எருசலேம் பேர்லயும் நீ சத்தியம் பண்ணக்கூடாது. 36வது வசனம், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன் பாருங்க, அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. So you just can't have, you just don't have the least authority. அந்த ஒரு முடியை வந்து கருப்பாக்குறதுக்கோ வெள்ளையாக்குறதுக்கோ பெர்மனண்டா உன்னால முடியாது. ஸோ அதனால உன்னோட அந்த அந்த பரிசேயர்கள் இப்படி பண்ணாங்க. அவங்க சரீரத்தின் பாடி பார்ட்ஸை வச்செல்லாம் அவங்க சத்தியம் பண்ணாங்க. சரீரத்தின் அங்கங்கள் நம்ம பக்கத்துல இருக்கலாம், நமக்கு முக்கியமானதா இருக்கலாம். ஆனா யூ பிலாங் டு காட் மோர் தேன் யூ. நம்ம வந்து நம்ம கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம்னு பார்க்கிறோம். அவர் இதை படைச்சார். அண்ட் ஹி இஸ் த ஸ்பிரிங் ஆஃப் ஆல் லைஃப். எல்லா ஜீவனுக்கும் ஊற்று அவர் தான். அதோட ஒரு கலரை மாத்துறதுக்கோ, அதோட ஒரு மெக்கானிசம் உள்ள எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் இருக்கு, அதோட ஒரு மெக்கானிசம் மாத்துறதுக்கோ நம்மளால முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு அவர் தான் உனக்கு ஜீவன். ஹீ இஸ் த லைஃப் ஆஃப் யுவர் ஹெட். ஹீ இஸ் த லிஃப்டர் ஆஃப் யுவர் ஹெட். சங்கீதம் 3:3 வாசிக்கிறோம். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். என்னோட தலை மட்டும் இல்லை, என்னோட சரீரத்துல இருக்கிற எல்லா பகுதியும் அது தேவனுடையது. ஸோ அதனால இயேசு சொல்றாரு, பட் ஐ டெல் யூ, ஒருவேளை மோசே உங்களை வந்து தவறா சத்தியம் பண்ணக்கூடாது, தேவனுடைய பிரச்சனத்துல சத்தியம் பண்றத அலோவ் பண்ணியிருக்கலாம். பட் ஐ டெல் யூ, நீங்க சத்தியமே பண்ணாதீங்க. வானத்தின் பேர்ல பண்ணாதீங்க, ஏன்னா அது என்னோட சிங்காசனம். பூமியின் பேர்ல பண்ணாதீங்க, அது என்னோட பாதப்படி. எருசலேமின் பேர்ல பண்ணாதீங்க, ஏன்னா அது தேவனுடைய நகரம். உங்களோட தலை, உங்களோட பாடி பார்ட்ஸ் மேல பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க கிரியத்துக் கொள்ளப்பட்டீர்கள். யூ ஆர் மைன். ஏன்னா எப்படி இருக்கணும் அப்படி சொல்றாரு பாருங்க 37ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். எனிதிங் மோர் than that comes from the evil one. பாருங்க, therefore in all our communications, நம்மளோட எல்லா பேச்சிலையும் we must be content. என்ன கண்டென்ட்? ஆமானா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஒருவேளை ஒன்னு அஃபர்ம் பண்றதுக்கு ஆமா ஆமா ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, எம்பசைஸ் பண்ண, அப்படின்னாலும் அது 2 ஆமா தான், நத்திங் மோர் தேன் தட். அந்த மாதிரி ஏதோ ஒன்னு டினை பண்ணணும், ஏதோ ஒன்னு டிஃபை பண்ணணும்னா லெட் யுவர் நோ பி நோ. அடுத்த லைன் பாருங்க, ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. ஏன்னா இதை தவிர என்ன வந்தாலும் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஈவில் ஒன். என்ன ஒரு வேர்ட் ஆஃப் காஷன்ல, நான் ஒரு உண்மையை சொல்றதுக்கு நான் என்னெல்லாம் அடிஷனலா யூஸ் பண்றேனோ தட் மைட் நாட் பி ட்ரூ. நான் உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்றேன், தட் இஸ் எனஃப். இட் கம்ஸ் ஃப்ரம் த டெவில். ஆமா ஆமாம் என்றும் இல்லை இல்லை என்றும் நம்ம சொல்ல பழகி கொள்ளாம இன்னும் அடிஷனல் வேர்ட்ஸ் அப்படி கிரச்சஸ் மாதிரி யூஸ் பண்ணோம்னா இட் வில் கம் ஃப்ரம் த டெவில். இட் கம்ஸ் ஃப்ரம் த கரப்ஷன் ஆஃப் மென்ஸ் நேச்சர். நம்மளோட பாவ சுபாவத்துல இருந்து வர வார்த்தைகளா மாறிடும். ஏன்னா இருதயம் வந்து திருக்குள்ளதா இருக்குது, நம்ம எரேமியால வாசிக்கிறோம். அண்ட் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இருதயோட அந்த டிசீட்ஃபுல்னஸ், அந்த கரப்ட் நேச்சர்லாம் என்ன பண்ணிடும், உள்ளேருந்து வெளியில வந்துடும். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதான் ஏசாமி சொல்றாரு, வெளியிலேருந்து உள்ள போறதோட உள்ளேருந்து வெளியில வர்றது தான் மனுஷனை கரப்ட் பண்ணும் அப்படின்னு. எனிதிங் மோர் தேன் தட். இந்த நாள்ல கூட வி ஷுட் ப்ரே, ஆண்டவரே என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் லெட் மை எஸ் பி எஸ், லெட் மை நோ பி நோ. ஆண்டவரே இப்போ வந்து பொய்ய வந்து ஈக்குவலைஸ் பண்ணி பொய் சொன்னா கூட பரவாயில்ல, நல்லது நடக்கிறதுக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி இது தப்பில்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து மக்கள் பொய் சொல்றது தப்பில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உலகம் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. There are many lies which are propagated
எல்லாத்துக்கும் பொய்ன்னு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ப்ராபகேட் பண்ணப்படுது. அது நிறைய பேர் நம்புறாங்க. பொய் சொல்றது வந்து தப்பில்ல அப்படின்னு எல்லாரும் அப்படியே ஜெனரலைஸ் பண்ற ஒரு காலகட்டத்துல இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சொன்னோம். ஆண்டவரோட வார்த்தை வந்து என்றைக்கும் மாறாதது. The world systems may change. ஜுடிஷியரி நீதிமன்றங்கள் ரூல்ஸ மாத்தலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்றும் மாறாதது. இதுக்கு மேல ஆம், ஆம் என்றும், இல்லை, இல்லை என்றும்த்துக்கு மேல நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும், இட் either comes from the devil or from my corrupt nature. என்னோட இட் கம்ஸ் ஃப்ரம் த டிசீட்ஃபுல்னஸ். இருதயத்துல இருக்கிற அந்த கரப்ட் நேச்சர்ல இருந்து கரப்ட் இருந்து வெளியில வர வார்த்தைகளா மாறிடும். அதனால ஜீசஸ் says, உங்களோட வார்த்தை வந்து ஆனஸ்டா இருக்கணும். உங்களோட செயல்கள் வந்து உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கிறப்பதான் அடிஷ்னலா யூஸ் பண்ற வார்த்தைக்கெல்லாம் கிரட்சஸ். இப்ப கிரட்சஸ்னா வந்து நடக்க முடியாதவங்க எல்லாம் அப்படி வச்சு நடப்பாங்கல்ல. ஸோ தி அடிஷனல் எய்ட்ஸ் தட் யூ யூஸ் டு மேக் பீப்புள் பிலீவ் யூ. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட வார்த்தையும் நம்மளோட கேரக்டரையும் வந்து ரொம்ப ஒன்னானது. இட் கோஸ் டுகெதர். நான் வாழ்க்கை எல்லா காரியமும் தப்பா செஞ்சுட்டு என் வார்த்தை மட்டும் உண்மையா இருக்குன்னு அப்படி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஆண்டவர் வந்து நீ சத்தியம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உன் வாயில வந்து எக்ஸ்ட்ரா எந்த வார்த்தை வந்தாலும் அது தீமையா, இட் வில் கம் ஃப்ரம் த ஈவில் ஒன். அதனால தான் தீமை நின்று என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்னு ஆண்டவருடைய ஜெபத்துல நம்ம இருக்க. லார்ட் கீப் டெலிவர் அஸ் ஃப்ரம் த ஈவில் ஒன். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்ல உண்மையா இருக்கணும் அப்படின்னா தி மோர் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த மோர் வேர்ட்ஸ் அ மேன் யூசஸ் the more suspicious we would be. நம்ம ஒரு காரியத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இன்னும் அதிகமான வார்த்தை பயன்படுத்திட்டே இருந்தோம்னா we make ourselves more doubtful. அதனால ஆண்டவர் சொல்றாரு, let your yes be yes and no be no. நீதிமொழிகள் 10:19 இருக்கு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. where words are many, sin is not absent. தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான், but he who holds his tongue is wise. இந்த காலவேளையில இந்த நாளுக்கு let this be our commitment. ஆண்டவரே, என்னோட உறவுகள்ல நான் உண்மையா இருப்பேன், உண்மை அதிகமா நேசிப்பேன். so that I love my spouse and my family. ரெண்டாவது, என்னோட வாயின் வார்த்தைகள்ல வந்து let me be truthful. some points for reflection. என்னோட கமிட்மெண்ட்ஸ்ல am I sincere, am I responsible? so திருமணம் அப்படின்றது இட்ஸ் அ கமிட்மெண்ட். இட் இஸ் அ லைஃப் லாங் கமிட்மெண்ட். அதுல வந்து நான் am I responsible or am I abandoning relationship? ஒரு உறவுல வந்து ஒரு முறிவு வர்றப்ப உடனே சரி செய்யாம இன்னும் தள்ளி போட அந்த பிரிவு வந்து பெருசாயிட்டே போகுது. அந்த மாதிரி அபேண்டன்மெண்ட்டுக்கு போயிட்டோமா, ஆர் டு வி சீக் ரெகன்சிலியேஷன்? என்னோட வார்த்தை இஸ் இட் ட்ரூத்ஃபுல், இஸ் இட் ஆனஸ்ட்? மற்றவங்க என்னோட வார்த்தையை ரிலை பண்ண முடியுமா? என்னோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வந்து என்னோட இன்னர் இன்டென்ஷன்ஸ், வெளிப்பிரகாரமா பாக்குற விதமும் என்னோட உள்ளான என்னோட இன்டென்ஷன்ஸும் ஒன்னா இருக்கா? அது இல்லைன்னா நம்ம வந்து மாய்மாலக்காரர்களாக வில் பிகம் ஹிப்போக்ரட்ஸ். ஸோ தேவன் வந்து மே கிராண்ட் அஸ் த கிரேஸ். அவரை போல மாறவும், நம்மளோட உறவுகள்லையும் வாயின் வார்த்தைகள்லையும் உண்மையா இருக்க ஆண்டவர் நம்மை கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.